என்ன மேடம் சரணியா பொன்வண்ணன் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நச்ச படம்லாம் நான் பார்த்துருக்கேம்மா. ஆமாம், நான் தான் கிறுக்கு தாத்தா பேசுகிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சவுத் மெட்ராஸில் அந்த ரோட்டாண்ட வரைஞ்சிருந்தேன். நீ கூட வந்து பார்த்தியாமே. அதான் பார்த்துக்கின்னு நம்மளை கண்டுக்கின பார்த்தியா? நீ நடிகையாக இருந்தாலும் நல்ல மனசுக்காரிம்மா. மெய்யாலுமா தான் சொல்கிறேம்மா. ஆமாம், உன்னை புகழ செய்யலை, மெய்யாலுமா தான் சொல்கிறேன். இந்த கிறுக்கு தாத்தன் எல்லாரும் நான் ட்ராயிங் பொம்மை வரைய வந்து பார்த்துக்கின்னு கண்டுக்குவாங்க. நல்லா இருக்கும் நைனா, நல்லா இருக்கு, நல்லா வரைகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாடிக்கு ஒரு தபா நீ வந்த பார்த்த, நானும் என்னடா இந்த அம்மா எங்கேயோ நம்ம பார்த்துக்கின்னு இருக்குன்னு நினச்சேன். நான் மைண்டில் வந்துக்கினே யோசித்து பார்த்தேன். அப்பாடி தான் பார்த்தா உன்னை கண்டுக்கினேன், நீ நடிகன்னு. அப்பாடிக்கா நான் உன்னை கேட்ட ஞாபகம் இருக்கா? என்னம்மா நல்லா இருக்கிறியா? உன் வீட்டுக்காரன் பொன்வண்ணன் நல்லா இருக்காரா? அவரை கேட்டதா சொல்லுன்னு நான் கேட்டுக்கினேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, அந்த கிறுக்கு தாத்தா தான் பேசுகிறேன். அப்பா தபா தபா நீ வர, நான் வரைகிறதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு தபா நீ வந்து என்ன நான் வரைகிறத பார்த்துக்கின்னு இருந்தேன். அப்போ தான் நான் இந்த உன்னை கண்டுக்கினேன். நீ கொஞ்ச நேரத்தில் உள்ள ஏதோ கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு என் பின்னாடியாக வந்து இந்தாங்க 100 ரூபா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபா குத்தா பார்த்தியா? உனக்கு மனசுமா. மயால மதமாக சொல்கிற, நீ நல்லா இருப்ப. என்னதான் நடிகை எல்லாரும் நடிகை சரி கிடையாது, அது சினிமானே சாக்கடான்னு என்னதான் சொன்னாலும், நீ நம்மளோட ஓவியத்தை நம்ம பொம்மையை பார்த்துன்னு நல்லா இருக்குண்ணா, சூப்பராக வஞ்சிருக்கின்னு சொன்ன பார்த்தியா? அங்கே நிற்கிற, அதான் சரணியா பொண்ணு ஒன்று. அதுக்காண்டி நான் ஒன்றும் புகழல, ஒன்னாண்டு ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த ரிக்கார்டு. சரிக்கிட்டா? பார்த்த கண்டுக்கின நல்லா வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள கடையாண்ட உள்ளே போய் உன் பர்ஸை திறந்து 100 ரூபா நோட்டை எடுத்துன்னு வந்து என்னோட குத்துட்டு டக்குன்னு மஞ்சிட்டோம்மா. நானும் சரி உன் புருஷனை பற்றி ஏதாவது சொல்லவெல்லாம் நினச்சேன். ஆனால் உன் பொண்ணோட காரில் ஏறி சறுக்குன்னு போயிட்டான். நான் சொல்ல வரேன்னா, நீ கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்த, இப்போவும் நடிச்சுக்கின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சினிமா பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதும்மா. ஆனால் ஒன்று சரணியா பொண்ணுவனியம்மா, நீ இப்படி எல்லாருக்கும் போய் எனக்கு 100 ரூபா குத்த, அதே மாதிரி எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணுவேன்றது எனக்கு தெரியுது. அதைக்காண்டியும் ஒன்னாட சொல்லணும்னு என் மனசு சொல்லுதுமா, என் ஆட்டு சொல்லுது. என்ன சொல்கிறேன்னா, நீ யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னு சொல்கிற. அதே நேரத்தில் உன் ஹஸ்பண்ட் இருக்கானே, அதாவது சரணியா பொண்ணு, அதான் உன் பொண்ணு உன் வீட்டுக்காரன கொஞ்சம் கண்டுக்க. நான் சொல்கிறது, எதுக்கு நான் இம்மா லாங் டைலாக் பேசுகிறேன்னா, நான் ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு தபா என்னாண்ட டிராயிங் கற்றுக்கணும் ஒரு பையன் வந்தான். அவன் என்னடான்னா ஏதோ மென்டலி சேலஞ்சு தான். அதாவது சொன்னால் செய்ய மாட்டான், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவனாக செய்வான். அதான் மென்டலி சேலஞ்சுட்டு ஏதோ ஸ்பெஷல் பர்சன் சொல்கிறாங்கோ, தமிழில் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்கப்பா. அந்த பையன் நாண்டா அப்பப்போ வந்து நைனா நான் வரைஞ்சிருக்கிற பாரு, நீ ஒன்னாண்ட இருக்கிற துட்டெல்லாம் இந்த வரைகிற புள்ளிங்களுக்கு ஏதோ தெரியாமே எனக்கு எதா கூடன்னு சொன்னான்.
சரி இங்கடா இருக்கேன்னு கேட்டால் அவன் டி நகரில் நான் இருக்கேன்னு அவன் வீட்டா காட்டினான். நான் ஒரு தடவை வீட்டெல்லாம் போய் பார்த்தேன், அவங்க அப்பா இல்லை. அவங்க அம்மா தான் அவனை வச்சு வளர்க்குது பாவம். அவங்க அண்ணன் அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறான்னாட்டுக்கு இவ்வளோ ஏதாவது வேலைக்கு போகிறான். அதுக்காண்டி அந்த பையன் சாதாரண பையன் சொல்ல முடியாது, நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு தப்பா அவன் கூப்பிட்டான், நைனா கிறுக்கு தாத்தா நைனா, இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் இது ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, அதுக்கு நான் போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னா. சரி நமக்கு இஷ்டம் கிடையாது, இருந்தாலும் அவன் கூப்பிட்டானே அப்படிக்கா போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் போனேன். அப்போ பார்த்தா உன் புருஷாங்க வந்திருக்காம்மா. அது நடந்த இடம் எங்கன்னா நம்ம பச்சிப்பா காலேஜ் இருக்குல்ல, அதாம பூந்தமல்லி ரோட்டில் பச்சைப்பாஸ் காலேஜ், அதுக்கு ஏற்றுல ஆங்கிலோ இண்டியன் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குமே, அதான் இங்கிலீஷ்காரன் பள்ளிக்கூடம், சென்ட் ஜார்ஜா, அந்த ஸ்கூலாண்ட தான். உள்ளே வந்து ஒரு ஓவிய கண்காட்சி நடக்குது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ட்ராயிங் போட்டி நடக்குது, ஏதாவது வரைஞ்சின்னா ப்ரைஸ் தரோன்னு சொன்னாங்கன்னு போட்டிருந்தாங்க. சரி நாமளும் பையனால் கூப்பிட்டானே அந்த பிள்ளையாண்டாக்காக நான் போயிட்டு உள்ளே போனால் 30 ரூபா குத்தா தான் உள்ளேன்ட்டாங்க. என்னடா இது பேமாளி பசங்க நம்மளை ஏமாத்துறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பையனாட்ட கூப்பிட்டா, ஆமாங்க ஐயா இந்த மாதிரி துட்டு குத்து தான் நாங்களே உள்ளே வந்தோம் நானுங்க. பாரு எப்படிலாம் துட்டு சம்பாதிக்கிறானுங்க பாரு. சரி இருந்தாலும் போய் தொழிதேன்னு சொல்லிட்டு 30 ரூபா குத்துன்னு உள்ளே போனால் அங்கே வந்து பிள்ளைங்களாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, நம்ம பிள்ளையாவும் வரைஞ்சிருந்தான். என்னடா வரிறான் தப்பா அழிக்கிறான், வரிறான் அழிக்கிறான், என்னடா உன்னோட ரோதனையாக போச்சேன்னு சொல்லிட்டு அப்படி நான் 2 கிறுக்கி காட்டினேன். அதே பால வஞ்சாங்க. இன்னொன்று இது யாரா நத்துறாங்கன்ட்டு தான் நான் கவனித்தேன். மெட்ராஸ் மாதிரி ஊரில் பெரிய பெரிய மெட்ராஸு கோயம்புத்தூர் அங்கங்கே இப்போ கிளம்பிட்டானுவோம். என்ன துட்டு கிடைக்குதா உடனே கடையாக போடு கல்லா கட்டுறது வேலையை பண்ணுறானுங்க. அவன் ஆர்டிஸ்டா டிராயிங் மாஸ்டர்லாம் கிடையாது, ஆனால் நல்லா கல்லா கட்டுற நாய்ங்களாக இருக்குதானுங்க. நீ ஒன்றும் கண்டுக்காதம்மா, எனக்கு அம்மா காண்டில் இருக்கேன் நான் சொல்கிறது. அதால உள்ள போய் எவன்டா நத்துறான்னு பார்த்தா அது ஒரு பேமாரிம்மா. எப்போ பார்த்தாலும் துட்டு ஜனங்களாண்ட துட்டை பிடுங்குற நாதேரி. நீ பேப்பர் கீப்பர் படிக்கிறதா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். 1990, 2000, 2010 வாக்குலெல்லாம் பார்த்தல எந்த பேப்பர் எந்த கதை புஸ்தகம் திறந்தாலும், குறிப்பாக இந்த பொம்பளைங்க படிக்கிறது இந்த லைப்ரரியில் வர்ற அத்தனை புஸ்தகத்துலேயும் பார்த்தீங்கனாலே, நீங்களும் ஓவியர் ஆசிரியர் ஆகணுமா, எங்களுக்கு ஒரு தபால் போடுங்கோ, உங்களுக்கு ஃப்ரீயாக புக் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் ஓவியம் கற்றுக்கிட்டு டிராயிங் மாஸ்டர் ஆகுங்கோ, டிராயிங் நல்லா கற்றுக்கிட்டு துட்டு சம்பாதிங்கோன்னு அப்படி விளம்பரம் பண்ணுறான் அந்த நாதேரி முண்டை. அந்த நாதேரி முண்டை சாதாரண ஆள் கிடையாது. ஏதோ கேட்டால் திருநெல்வேலிம்மா, அப்புறம் திருநெல்வேலி பிறந்த நாயான். அந்த நாய் என்ன பண்ணுவான்னா அங்கங்கே விளம்பரம் குத்துறான். இதுக்கு அவன் சும்மா கிடையாதுமா. அந்த பேமானி நாய் ஒரு ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டர், கவர்மெண்ட் ஸ்கூல்லுமா. அப்பால் அவனாண்டி இருக்கிற அத்தனை ஊதார் நாய்ங்க இருக்குவாங்கள்ல, வாங்கி தொட்டுற நாய்ங்க, அதுங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கின்னு இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி நிறைய துட்டு சம்பாதிச்சு கிடப்பான். சரி துட்டு தான் சம்பாரித்து போய் நல்லா செய்கிறானா, அதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு பாரு, இப்போ நீ உன் பொண்ணை கொண்டு போய் நீ உனக்கு 2 பொண்ணுங்க இல்லையா, 2 பொண்ணுங்க எதாவது டிராயிங் கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருக்கும் என்ன தான் டிராயிங் கற்றுக்கினாலும் கவர்மெண்ட்டில் ஏதாவது பரிச்சு சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு அம்மா அப்பாலாம் அழியுதுங்கோ. அந்த மாதிரி ஆளுங்களை கரெக்டாக கெச் பண்ணுவோம். அந்த நாதேரி கூட்டம் என்ன பண்ணுன்னா, நல்லா பேப்பரில் கதை புக்கில் எந்த கதை புக்கு அதிகமாக விற்குது, லைப்ரரியில் என்ன விற்குதோ அதில் தான் விளம்பரம் கொடுப்பான் அந்த நாதேரி. அந்த விளம்பரம் கொடுத்து அந்த பேப்பரை பார்த்துட்டு உடனே ஃப்ரீயாக புக்கு அனுப்பி வைப்பானுங்க. அப்போல்லாம் உங்களை கண்டுக்குவானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம பிள்ளைங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமு, அதாவது லோயர் ஹையர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பாஸ் பண்ணிட்டுமேன்னு சொல்லி உங்களை சேர்த்து வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் ஃப்ரீயாக டிராயிங் சொல்லி தருவானுங்க, மறுபக்கம் இல்லை உங்கள் பொண்ணு நல்லா பாஸ் பண்ண முடியாது, நீ நம்மளாட துட்டு வெட்டு, நான் சரியாக அதை வந்து எங்கள் பேப்பரை எங்கே கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதாம சேஸ் பண்ணுறது. அந்த வாத்தியாரோட துட்டை குத்த நான் சரி கட்டி உன் பிள்ளைகளை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படியே கல்லா கட்டுவானுங்க. சரி இதுதான் போதுன்னு பார்த்தா இந்த டிடிசின்னு சொல்லுவாங்க,
யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டர் வாத்தியராக போனாலும் அந்த டிடிசி, அதாவது டெக்னிக்கல் டிராயிங் சர்டிஃபிகேட் கோர்ஸு, தமிழில் தொழிற்கல்வி ஓவிய ஆசிரியர் பயிற்சி, ஓவியம் டான்ஸு அப்படிலாம் வரும். அப்படி தான் நான் கூட ஒரு தப்பா அந்த படிப்பு படிக்கும்போது என்னாண்டவே அந்த நாதேரி கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, பெரிய பெரிய ஆஃபீஸில் கண்டுக்கின்னு அவங்கள பெரிய பெரிய ஆளுங்களை கைக்குள்ளே போட்டுக்கின்னு துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டான்னு தெரியுமா. நான் ஓவிய காலேஜில் படிச்சுன்னு இருந்தேம்மா. அப்போ இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், நான் துட்டெல்லாம் தர முடியாது, நான் பாஸ் ஆகிறேன், இல்லைன்னா போயினே இருக்கேன், வேலையை பாரியான்ட்டேன். இருந்தாலும் மற்ற பிள்ளைங்கள மிரட்டி 500ரூபா எல்லாம் தலையும் 500ரூபா வாங்கின்னு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் போடுறோம், நீங்கள் சும்மா பரிச்சு எழுதுனா போதுன்னு சொல்லிட்டு இதே மயிலாப்பூரில் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் துட்டை கலெக்ட் பண்ணணுங்கோ. அம்மா நல்ல நாதேரி நாயுங்கோ. இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நாதேரி தான், அவன் பேர் இந்த திருவல்லிக்கேணி பெருமாள் கோயில் பேர் தான் அந்த நாதேரி பேர். அவன் என்ன நடந்து கோபாலபுரத்தில் ஸ்கூலில் வேலை செஞ்சான். அவனை ஒரு தப்பா பேப்பரில் போட்டிருக்காங்க, இந்த வாத்தியாருக்கு தேசிய விருது, அதான் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ண இதெல்லாம் குத்து அழகு பாருங்கம்மா அந்த புரோக்கர் நாய்களுக்கு. இப்படிலாம் புரோக்கர் நாய்களோடலாம் அவன் புருஷன் சேர்ந்துக்கின்னு என்ன சொல்கிறது, நம்மளை விஐப்பாக கூப்பிட்டானுங்கோ அப்படின்னு இப்போ உன் புருஷன் இப்படிலாம் போகிறானே, இதெல்லாம் பாவமாக உனக்கு தெரியாதா? ஒருவேளை தெரிஞ்சுதான் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் எனக்கு 100 ரூபாய் குத்தியான்னு எனக்கு சந்தேகமாக போச்சு. அதனால தான் உனக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? கண்டுக்குமா, இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா உன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை வீணாப்பிடும், சரியா? அதால் உன் புருஷன் யாராண்ட போகிறான், யாராண்ட பேசுகிறான், எங்கே மீட்டிங் கூட்டும் போகிறானுங்கோ, அங்கே அந்த கூட்டி போகிற நாதியரிங்க என்ன வண்டை வாழலான்னு தெரிஞ்சுக்கினா உன் புருஷன் பாவத்தில் உனக்கு பங்கு வராது. கருகிட்டா? அப்போ அழகு நீ கரெக்டாரு, கவனமாரு, உஷாராரு. இந்த ஊர் ஜனங்கள்லாம் உங்களை பாராட்டி அவங்க பாவத்தில் உங்களான தலையில் ஏற்றுவானுங்க, புரியுதா? அதனால் பொன்வண்ண நாடு சொல்லி வை. ஆனால் பெருமையாக சொன்னான், மெட்ராஸ்லேயே அதிகம் டிராயிங் பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஃபுல் வேறு ஓவியர்னு சொல்லி இருக்க போகிறேன்னு சொன்னான். அந்த விதத்தில் நான் பாராட்டுறேன். என்ன அந்த எண்ணம் நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் இந்த நாதாரிக்க கூட்டத்தோட சேர்ந்துக்கின்னு மீட்டிங்கெல்லாம் போயின்னு பாவத்தை சேர்த்துக்காதீங்கோ. அது உங்கள் 2 பொட்டை பிள்ளைங்களுக்கும் கெடுதலாக போருன்றது இந்த கிறுக்கு தாத்தாவுடைய அறிவுரை, அட்வைஸ். என்ன உஷாராருங்கோ, உஷாராருமா, நீ நல்லாரு. என்ன மாதிரி ஆண்டுக்கு நீ நல்லா துட்டு கொடுக்கணும், உனக்கு நல்லா புண்ணியம் வரணும்னா இந்த கிறுக்கு தாத்தா சொல்கிறத கவனமாக கேளு, உஷாராக இருங்கோ, நல்லா இருங்கோ. என்ன ஓவியத்தை நீ நல்லா ரசிக்கிறது மட்டும் கிடையாதுமா, நீ நல்லா இருக்கிறதுனால தான் இந்த கிறுக்கு தாத்தா உங்களுக்கு உஷார் பத்துறேன். அதனால் நான் சொன்னது அத்தனையும் உன் வீட்டுக்காரன் பொன்வண்ணனாட சொல்லி கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லு, கரெக்டா? எப்பயாவது மாதிரி தபா அந்த பக்கம் வந்தீங்கன்னா என் ஓவியத்தை பாரு, என்ன மாதிரி இருக்கிற நபர்களுக்கு துட்டை கொடுத்துட்டு உன் புண்ணியத்தை சேரு. உன் பிள்ளைங்க 2 பொட்டை பிள்ளைங்களும் நல்லா இருப்பாளுங்கோ, நீயும் கடைசியாக நிம்மதியாக இருப்பேன்ட்டு நீ கொடுத்த துட்டுக்காக நான் பிரார்த்தனை படிக்கிறேன், கரெக்டா? எல்லாம் நல்லா இருக்கணுமே, அதுதான் இந்த கிறுக்கு தாத்தா வேண்டிக்கிறது. என் மனசாட்சி அதாம்மா சொல்லுது. என்ன வட்டா?